ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் 3rd யூனிட் ஒளியல் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து வளைந்து எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் வந்து கோளக ஆடிகள். ஓகேவா? கோளக ஆடிகள். உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி. உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குழியாடி. வெளிப்புறமாக இருந்துச்சுன்னா அது வந்து குவியாடி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷினு, வாகனங்களின் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி எது அப்படின்னா ஆப்ஷன் பி குவி ஆடி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், 4th கொஷினு, ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு வந்து முதன்மை அச்சு அப்படின்னு வந்து சொல்கிறோம். முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு வந்து எதுனா குவிய தொலைவு. இதுக்கு ஃபார்முலா இருக்குது, எஃப் ஈக்குவல் டு r/2. ஓகேவா? எஃப்ங்கிறது வந்து குவிய தொலைவு, இது வந்து வளைவு ஆரம். நெக்ஸ்ட் கொஷினு, கோளக ஆடியின் குவிய தொலைவு வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்றாங்க. ஸோ வளைவு ஆரம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. வளைவு ஆரம்னா ஆரா, அப்போது r ஈக்குவல் டு 2f. அப்போது 2 × 10 = 20. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷினு, ஒரு பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் எங்கன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி சியில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷினு, அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்தப்படும் கோளக ஆடி வந்து என்னன்னா குழி ஆடி தான். கோளக ஆடியின் வடிவியல் மையம் வந்து ஆடி மையம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை வந்து எப்படி இருக்கும்? குவியாடியில் கேட்குறாங்க. சிறிய நேரான மாய பிம்பமாக இருக்கும் குவியாடியில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தப்படும் ஆடி வந்து எது அப்படின்னு கேட்டாங்கனாக்க அது வந்து குழி ஆடி. நெக்ஸ்ட் கொஷின், ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி, எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து 90 - 45 = எவ்வளோ? 45 டிகிரி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், இணையாக உள்ள 2 சமதள ஆடிகளுக்கு இடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை முடிவிலா எண்ணிக்கை. நிறைய இருக்கும். ஓகேவா? பேரலாக இருந்ததுன்னா முடிவிலா எண்ணிக்கையில் வந்து பிம்பங்கள் வந்து தோன்றும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்து பொறுத்துக. குவி ஆடிங்கிறது வந்து பின்னோக்கு பார்வை ஆடி. பரவளைய ஆடி ரேடியோ தொலைநோக்கிகளில் பயன்படுது. ஸ்னெல் விதி வந்து sin I/sin r = μ. நிறப்பிரிகை அப்படிங்கிறது வந்து எங்கது வானவில். ஒளிவிலகல் எண் வந்து கலைடோஸ்கோப். ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ 8th யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஓவரு. தேங்க்யூ.